ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களோட ஆனா. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கேன்சர் கேர் ஹாஸ்பிஸ். இது வந்து பேட்டிகலோவில் இருக்குது. இங்கே வந்து முற்றிலும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் இங்கே வந்து இருக்கிறாங்க. இங்கே நாங்கள் வந்து பேஷண்ட்டை பார்க்கவும் எங்களோட 2 days வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து 2 days எங்களுக்கு அலவுட் இருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு ஸ்டடீஸ் நடக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் பேஷண்ட்டோட போய் கழிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு மிச்ச ஃபுல் வீடியோ நான் ஃபுல்லாக காட்டுறேன். என்னோட வாங்க. ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஈஸ்டர்ன் கேன்சர் கேர் ஹாஸ்பிஸ் வந்து பெட்டிகலில் ஏறாவூரில் இருக்குது. இது வந்து 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு தனிநபருடைய தாகத்தினால் ஒரு கம்யூனிட்டி டீம் ஒன்று ஃபார்ம் ஆகி ஆரம்பிக்கப்பட்ட ஹாஸ்பிஸ் தான். நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த இடம் வந்து எவ்வளோ சோலையாக இருக்குண்டு. 2015ஆம் ஆண்டு ஆரம்பித்தது, இப்போ 2025. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷமாக இதை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த தடையுமே இல்லாமல். இங்கே வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 30 பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆண்களுக்கு புரிம்பா பெண்களுக்கு புரிம்பா தனியாக விடுதியும் இருக்குது. இங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கு நான் பார்த்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். அவங்களோட தங்குமிட வசதியிலிருந்து பொழுதுபோக்கு வரைக்கும் எல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு போர் அடித்தா டிவி பார்க்கலாம். அங்கே வந்து இளைப்பாரி கதைக்கிறதுக்கு இடங்கள் இருக்குது. விலங்குகள் பறவைகள் வந்து எல்லாமே அழகாக வச்சுருக்குறாங்க. இவங்கள்ட்ட வந்து நாங்கள் உணவு பழக்கத்தை பார்க்க போனால் இவங்க வந்து வெளியில இருந்து எடுக்காமல் இவங்களே பேஷண்ட்டுக்காக புரிம்பா ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்க வந்து இந்த ஃபார்மில் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாத மூலிகை வகையான தானியங்கள் செடிகள் பழங்களை தான் வளர்த்துட்டு வராங்க. இந்த ஃபார்மில் இருந்து கிடைக்கும் பழங்கள் மரக்கறிகள் இவையெல்லாம் தான் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்மிலேயே விளைஞ்சதுகளை அவங்க விற்று அதன் மூலமாக கிடைக்கப்படும் பணத்தை வச்சு தான் இந்த பராமரிப்பு இல்லத்தை வந்து நடத்துகிறாங்க. அண்ட் இவங்கள்ட்ட இன்னொரு ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இங்கே வந்து நர்சிங் படிக்கிற பிள்ளைகள், கேர் கிவிங் படிக்கிற பிள்ளைகள், ஹெல்த் செக்டரில் ஆர்வம் உள்ள பிள்ளைகள் 2 days செஷன் மாதிரி எடுத்து அவங்களோட ஸ்டடீஸுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே வந்து படிப்பிக்கிற லெக்சர்ஸ் எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ் தான். ஸ்டடீஸுக்குன்னு புரிம்பா லெக்சர் ஹாலும் இருக்குது. ஸ்டடீஸுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்குது. அண்ட் வந்து அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் 2 days வந்து அக்கமெண்டேஷனும் ஃப்ரீ. அதோட வந்து அவங்களுக்கு 3 நேர சாப்பாடும் அங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அங்கே வந்து சாப்பிட்றதுக்குரிய டைனிங் ரூமும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அங்கே போய் தான் சாப்பிடணும். அந்த இடத்துக்கு போனால் நாங்கள் வந்து வெளியில் தான் ஸ்லிப்பரை காட்டிட்டு போகணும். அந்த இடம் அவ்வளோ நீட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது டைனிங் ரூம் தான். எங்களோட பிள்ளைகள் எங்கே போனாலும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோ இல்லையோ சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க. தென் வந்து நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்க அவங்க. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த இடத்த பார்க்க விளங்கும் அவங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க, எவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறாங்கன்ட்டு. ஏனென்றால் அங்கே வேலை செய்கிற எல்லாருமே தங்கட வீடுன்னு நினச்சி தான் அவங்க எல்லாருமே அங்கே வேலை செய்கிறாங்க. நான் போய் பார்த்ததில் நான் பார்த்து கொண்டதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் அங்கே போயிட 2 நாளும் அவ்வளோ அழகாக அந்த இடத்த ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஆட்கள்லேருந்து எல்லாருமே வந்து பேஷண்ட்ஸோட சரி அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸோட சரி எல்லாரோடையுமே அவங்க அன்பாக தான் கதைச்சி சிரித்து பழகுறாங்க. தென் வந்து நான் இங்கே பார்த்த வரைக்கும் பேஷண்ட் சைடை பார்த்தேன்டா எந்த குறையுமே சொல்ல இயலாது. நாங்கள் கூட இல்லை, பேஷண்ட் கூட என்கிட்ட எந்த குறையும் சொல்லலை. நாங்கள் கூட விசிட் பண்ணி பேஷண்ட்டை பார்த்துருந்தோம். அப்போ நாங்கள் நார்மலாக பேஷண்ட்டோட கழிச்சு கொண்டிருந்தோம். அந்த டைம் நாங்கள் பேஷண்ட்டை கேட்டோம், உங்களுக்கு இங்கே இருக்கிற சந்தோஷமாக இருக்குதா என்று சொல்லிட்டு அந்த பேஷண்ட் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிச்சு, தங்களுக்கு வீட்டில் இருக்கிறத விட இங்கே இருக்கிறது பல மடங்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருதாமன்ட்டு. ஏனெண்டா அவங்களுக்கு அங்கே அவங்களோட சந்தோஷமாக சிரிச்ச கதைக்க அன்பாக கதைக்க அங்கே ஆக்கள் இருக்காம், பொழுதுபோக்குக்கு டிவி இருக்குதாம், அதை விட முக்கியமாக டைமுக்கு சாப்பாடு கொண்டு தாரினமா என்று நிறைய சொன்னாங்க. இந்த விஷயத்த நானே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்டா. இப்படி ஒரு ஈஸ்டர்ன் கேன்சர் கேர் ஹாஸ்பிஸ் என்ற ஒன்று வந்து இருக்கிறது வந்து அநேகமான ஆக்களுக்கு தெரியாது. ஒரு 100ல் 10 வீதமான ஆக்களுக்கு தான் தெரியும், குறைஞ்சது 10 வீதமான ஆக்கள். ஸோ இந்த வீடியோ
நீங்கள் ஃபுல்லாக பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இருந்தால் அவங்களோட கண்டெக்ட் பண்ணி கதையுங்க. அந்த இடத்த வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி என்றாலும் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற அந்த சின்ன உதவி தான் அந்த பேஷண்டோட மருத்துவ தேவைக்கும் அன்றாட தேவைகளுக்கும் பயன்பட போகுது. கண்டிப்பாக அப்படி ஒரு இடம் இருக்கிறத வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.